வெல்கம் பேக் டு சேனல் ரைடர் முகி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் மினிமம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 நாள் ட்ரிப்பு தான் போக போகிறோம். எங்கன்னா வந்து தமிழ்நாடு கேரளா வந்து போக போகிறோம். இப்போ கரண்ட்டாக வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கும். இப்போ வந்து 2 பேர் மீட் பண்ணிக்கிறோம். சுமந்த் அப்புறமா வந்து Therthugal அப்படின்ற ஒரு 2 சேனல் மெம்பர்ஸ் அண்ட் Motovlogs மெம்பர்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கண்டிப்பாக பண்ணி வாண்ட வேலை பார்த்தீங்கன்னா சேலம் போயிட்டு அங்கேருந்து இன்னும் ஒரு 2 வராங்க. ஸோ அவங்க போன அப்புறம் யாராவது வரான்றதை இன்ட்ரோ பண்ணுறேன். ஸோ இந்த பிளான் எப்படி பண்ணேன், வேற ஒரு பிளானை போட்டு என்ன சொதப்பிச்சுன்றதெல்லாம் வந்துட்டு ஆன் த வேலை வந்துட்டு Motovlogs கண்டிப்பாக பண்ணுறேன். கிருஷ்ணகிரியிலேருந்து இப்போ வந்து லீவ் பண்ணிட்டேன். இது வந்து டெஸ்டினேஷன் வந்து சேலம். ஏன்னா ஏற்காடு தான் ஃபஸ்ட்டு போகிறோம் பிளானு. சரி, ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பிளான் போட்டு எங்கே சொதப்பிச்சுன்றதை வந்து லைட்டாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து டிசம்பர் 25 கிறிஸ்மஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து லடாக் போகிற பிளான் இருந்துச்சு. கரெக்ட், ஏன்னா நான் ஜூன் போகிறேன் சொல்லிட்டு இருந்தேன் லடாக்கு. பட் சடன் பிளானாக வந்துட்டு இன்றைக்கே போயிடலாம் அப்படின்ட்டு 2 பேர் வந்துட்டு போயே ஆகணும், அந்த ஸ்னோ ஃபீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டதால வந்துட்டு நானும் சரி போகலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு 3 டேஸில் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து டக்கு 1 டேல வந்து இது பண்ணி கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி பக்கா இருந்தோம். பட் 1-2 பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஸ்னோஃபால் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, இப்போ வந்து போகாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. அதுவும் வந்து பைக்கை வந்து நாங்கள் மேலே விட்றதே இல்லை, ஸ்னோ ஜாஸ்தி இருக்கிறதால வந்து ஓட்ட முடியாத ரீசன் விட்றதில்லை அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. சரி வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து மைண்ட் செட் வந்து மாறிடுச்சு, வேறு வழி இல்லை. ஏன்னா போயிட்டு அவ்வளோ தூரம் இங்கேருந்து நம்ம வந்து போயிட்டு போகாமல் லடாக் போகாமல் திரும்ப வந்துட்டா வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். சரி, அப்புறமா அடுத்த பிளானாக வந்து நார்த் இந்தியா பக்கம் இப்போ எல்லோரும் போகிறாங்கல்ல, ராஜஸ்தான் அங்கே இங்கே அப்படி போகலான்னு ஒரு பிளானை போட்டோம். அடுத்து பார்த்தா ஏதோ கொரோனா வெர்ஷன் 2.0 வந்துட்டாமா, லாக்டவுன் அது இதுன்ட்டு வேறு கிளப்பி விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம் எங்கேயாச்சும் நம்ம நார்த் இந்தியாவில் போய்ட்டு லாக்டவுன் போட்டு மாட்டிக்கிட்டா ரொம்ப ரிஸ்க்கு. சரி, மறுபடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நம்ம இந்த லாக்டவுன் ப்ராப்ளம் எல்லாம் மொத்தமாக தீர்ந்தப்புறமா நார்த் இந்தியா போகலான்ட்டு. சரி, நமக்கு தடுக்கி விழுந்தால் வர மாதிரி தமிழ்நாடு கேரளா இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிடலான்ட்டு பிளானை வந்துட்டு மாற்றிட்டேன். அதுதான் வந்து இப்போ தமிழ்நாடு பிளானு. 10 நாள் வந்து 10 நாள் கன்ஃபார்ம் 10 நாள் இல்லை, 10 நாள் ஒரு பிளானாக வந்துட்டு சும்மா வந்து ஒரு ரஃப் ஸ்கெட்சாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து ஏற்காடு போகிறோம். பெங்களூர் வச்சு வழக்கமாக ஃபில் பண்ணிடுவேன், முந்தின நாளே பண்ணிடுவேன் நான். இந்த வாட்டி பார்த்தோன்னா ஃபில் பண்ணல, ஃபுல் எம்டியில் இருக்குது. ரிசர்வ் ஆகி 86 கிலோமீட்டர் வந்து ஓடிட்டு நானும் டக்குன்னு மறந்துட்டேன். கூட வந்தவங்க ஞாபகப்படுத்துனாங்க ஃபியூல் அப்படின்ட்டு. ஸோ பெட்ரோல் எங்கே அந்த இருக்குது, பெட்ரோல் போட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஃபுல். அப்புறமா ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோ நான் கிளாரிஃபை பண்ணுறேன். என்னன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்லை யூடியூப் கமெண்ட்ல கேட்குறேன்னா எப்படிவா உங்களுக்கு மட்டும் கம்பெனியில் லீவ் கொடுக்குறாங்க ஊர் சுற்றுறது அப்படின்னு கேட்குறீங்க. அதை வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, ஏன் வந்து லீவ் கொடுக்குறேன்னா, நான் மேக்ஸிமம் வந்து போகிறது எப்படின்னா ஒரு வீக்கெண்ட் சண்டே பிளான் பண்ணி ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு போவேன். அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஹாலிடே வருதுன்னா அதை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 நாள் லீவ் போட்டு போவேன். இப்போ ஒரு 5 நாள் ட்ரிப் போகிறேன்னா மேக்ஸிமம் 2 நாள் வந்து நார்மலாகவே லீவ் இருக்கிற நாளாக பார்த்து போடுவேன். அதையும் மிஞ்சி நிறைய நாள் லீவ் எப்படின்னா வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுறது வந்து நார்மலான ஒரு கம்பெனி தான், ஒரு எம்என்சி ஆர் வந்து ஐடி அந்த மாதிரி ஃபீல்டு கிடையாது. நார்மலான கம்பெனி இருந்தாலும் வந்து பார்த்தா எனக்கு வந்து லீவ் வந்து கேட்டால் கிடைக்கும். என்ன ரீசன்னா வந்து எனக்கு லாஸ் ஆஃப் பே தான். ஏன்னா நான் இப்போ ஒரு ட்ரிப்பு போகிறேன்னா எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டே 1 வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு ஆகுதுன்னா, பட் எனக்கு அது டபுளாக தான் எனக்கு வந்து பார்த்தா செலவாகும். என்ன ரீசன், நான் செலவாகும்ல எனக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒன்று தானோ கரெக்டு. என்னென்னா என்னோடய சேலரி கட் ஆகுதா, ஸோ நான் இங்கே ஒரு 1000 ரூபா எனக்கு நான் வந்து செலவு பண்ணுறேன்னா என்னோடய சேலரி ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பெர் டே சேலரியில் வந்து அதில் கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நார்மலாக ஒருத்தங்க ட்ரிப் போகிறதுக்கும் நான் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எனக்கு வந்து ட்ரிப் போகிற மணியை விட பார்த்தா எனக்கு வந்து அதே அமௌண்ட் எக்ஸ்ட்ரா டபுளாக வந்து எனக்கு வந்து லாஸ், அதனால் லாஸ் ஆஃப் பே ஃப்ரம் கம்பெனி. அதுதான் ரீசன். அதனால் லாஸ் ஆஃப் பே தானே, நீ கேட்டால் கொடுத்துருவாங்க, அதுக்குன்னு ஒரு அளவு தான் இருக்குது. லடாக் லீவெல்லாம் எப்படி கேட்க போகிறேன்னு தெரியல. 30 நாள் லீவுன்னு கேட்டாலே தம்பி நீ வீட்டிலே இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்ப்போம், அந்த டைம் ஆகும்போது அதை பற்றி யோசிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து ட்ரிப்புக்கு நான் வந்து லீவ் பிளான் பண்ணுறது, லாஸ் ஆஃப் பே ஆகிறது அப்படி இப்படின்ட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் எதுக்கு, சரி இந்த வீடியோவில் வந்து லைட்டாக சொல்லிடுறேன், அவ்வளோதான். அப்படி தான் வந்து எனக்கு லீவ் கிடைக்குது. 10 டேஸ் ட்ரிப் அப்ராக்சிமேட்டாக அப்படின்ட்டேன். பட் ஏன் வந்து பிளேஸ் வந்து என்னென்ன பிளேஸ் அப்படின்ட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ரீசன் வந்து பிளேசஸ் வந்து ஆப்போசிட்லேயே வராங்கப்பா. பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிளானுமே நான் வந்து எல்லா பிளான் சொந்த பண்ணோன்னா சோலோவாக வந்து கொடைக்கானல் போயிடலான்ட்டு பிளானை போட்டு இன்றைக்கி வந்து கொடைக்கானல் போகிறதா வச்சுருந்தேன். முன்னாடி இந்த டீம் வந்து ஆக்சுவலாக நம்ம சவுத் இந்தியன் ரைடர்ஸ்னு ஒரு குரூப்பெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அந்த குரூப்பில் இந்த ஒரு கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க தான். இந்த லாக்டவுன் டைம் முன்னாடியே ஒரு அரௌண்டாக ஒரு 1 இயராக வந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சேனல் வச்சுருக்காங்க. அப்படியே அந்த Motovlogs பண்ணுறாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து ஜாயின் பண்ணுற டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். திரும்ப சரி சோலோவாக போகிறதுக்கு அவங்களே மீட் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு ட்ரிப் வந்து அவங்க கூட போயிடலாம் அப்படின்ட்டு தான் கொடைக்கானல் அப்படியே வந்து மியூட் பண்ணி வச்சுட்டு இவன் கூட ஜாயின் பண்ணிட்டேன்.
பட் கொடைக்கானல் இந்த ட்ரிப்பில் இருக்கான்னு கேட்டால் தெரியல. இதை முடிச்சுட்டு ஒரு பிளேஸாக போகும்போது நான் சொல்கிறேன், நான் டக்குன்னு பிளானை மாற்றிடுவேன். நான் வந்து ஃபிக்ஸட் பிளான் எதுவுமே பண்ணலை இந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி. அதனால தான் பிளேசஸ் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. இப்போ ஃபஸ்ட்டு இந்த விளாகில் நான் சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த விளாக் பார்க்கும்போது அந்த பிளேஸே இல்லாமல் போச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அது மாதிரி இது வந்து நான் Day 1 Day 2 அப்படின்னு இந்த வீடியோ போடுவேன்றது எனக்கு தெரியல. ஒரு என்னோடய லேப்டாப் தாங்குற அளவுக்கு நான் வந்து டைமிங் வந்தோடனே அப்படியே மியூட் பண்ணி டு பி கண்டினியூ போட்டுடுறேன். டேஞ்சரஸ் ரோடு வந்துட்டோம். அதான் இங்கே தான் ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்கிறது. ரீசெண்டாக கூட வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சம்பவம் வேறு நடந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. கோ ஸ்லோவாக தான் போகிறேன் நான். என்ன ஆக்சிடென்ட் ரீசன்னா என்ன ரீசனே தெரியாது. மேபி ஒரு வேளை வந்துட்டு நல்ல ரோடு வளைஞ்சிருக்கிறதால எல்லோரும் ஸ்பீடு போக எதிர்பார்த்து வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது சேலமுக்கு. ஏன்னா இன்னும் 2 ரூட் அங்கேருந்து வாழ்ந்த வேலை காமிச்சுது. அதாவது ஒரு 15 கிலோமீட்டர் வந்து கம்மியாக வர மாதிரி காமிச்சுது. பட் அதோட வந்து அது வந்து என்னென்னா வந்துட்டு ரோடு வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் அப்படின்னாரு கூட வந்துட்டு. ஏன்னா அவர் கிருஷ்ணகிரிலேருந்து ஒருத்தர் வந்தார்ல, ஸோ அவர் வந்து ரூட் தெரியும், அந்த எல்லா ரூட்டும் போயிருக்காரு. பட் நார்மலாக மெயின் ரூட்டு பார்த்தா சேலம் வந்து போகிறதா ரொம்ப ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூட்டே போகலாம், 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனால் கூட நல்லாயிருக்கும். அது ஒன்று. இன்னொன்று சேலமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் நிற்கிறாங்களா, ஸோ அவங்களையும் அப்படி பிக்கப் பண்ணிட்டு போகணும்னா நம்ம அங்கேருந்து போகிறதா மீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டேரெக்டாக ஏற்காடுலாம் மீட் பண்ணுற மாதிரிமா. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக வந்து சேலம் தான் வந்து மேப் போட்டிருக்கேன். இன்னொரு 40 மினிட்ஸ் மேபி ஒரு ½ hour வந்து சேலம் ரீச் ஆகிடுவோம். சேலம் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து ஹில்ஸ் ஏற்காடு ஹில்ஸ் எல்லாம் போய்க்கலாம். 8 ஆகுது மணி. கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டில் அந்த மலை ஒன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் வெள்ளையன்னா இருக்குது. லைட்டாக க்ரீனிஷ் வந்து கம்மியாக தெரியுது பார்க்குறதுக்கு. நான் இந்த ரோட்லேயே இது கடந்த ஒரு கடைசி ஒரு மாதமாகவே இது 3வது வாட்டி நான் போகிறேன். 2 வாட்டி கன்னியாகுமரி. இங்கேருந்து பைக்கில் ஒரே ஸ்ட்ரெச்சு கன்னியாகுமரி 2 வாட்டி போயிட்டேன் நான். இந்த வாட்டி கன்னியாகுமரி போவேன், கண்டிப்பாக போவேன் நான். ஏற்காடு அப்புறம் அடுத்த இன்னொரு பிளேஸு கூட இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து அடுத்த 3ஆவதாக வந்து கன்னியாகுமரி தான் நினைக்கிறேன் அநேகமாக. சேலம் ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுத்தாச்சு. லெஃப்ட் மீன்ஸ் ஏற்காடு ரோடு எடுத்தாச்சு. இன்னும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் மேப் போடல, கொஞ்சம் உள்ளே போயிட்டு போடலாம்னா. இன்னொன்று இ-பாஸ் வந்து இப்போ ரிக்குவயர்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் வந்து எல்லாருமே நாங்கள் போகிற எல்லாருமே ஒரு இ-பாஸ் அப்ளை எடுத்துட்டோம். என்னென்னா இப்போ வந்து இ-பாஸ் வந்து ஆட்டோ அப்ரூவல் தான், நம்ம கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். சரி, எதுவும் சேஃப்டிக்கு ஏதோ ஒரு குத்து மதிப்பாக 4-5 பிளேஸ் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு இ-பாஸ், எங்கே போனாலும் இ-பாஸ் போட்டுக்கலாம்ட்டு எல்லா பிளேஸும் போட்டு தான் வச்சுருக்கோம். பட் பிரிண்டெல்லாம் போடல, மொபைலில் காப்பி இருக்குது. சப்போஸ் கேட்டால் காமிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ மீட் பண்ணியாச்சு. R15 பைக், வெங்கட் விளாக்ஸ், ஜாவா, KR Motovlogs. ஜாவா பைக் இருக்குது, இன்னைக்கு ரிவ்யூ போட்டுற வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி வந்து ஏதாச்சும் பிளேஸை பார்த்து சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டணும். எனக்கு பெருசாக பசிக்கல, கூட வந்தவங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு பசிக்கும். அதனால் எங்கேயாச்சும் நிப்பாட்டலாம்னாங்க. இங்கே நிப்பாட்ட சொன்னாங்க. சரி, கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஹோட்டல்ஸ் இருந்தால் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஏற்காடு மேலே வந்து கிளம்ப வேண்டியதான். டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏற்காடு மேலே வந்து இப்போ தான் வந்து ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 21 கிலோமீட்டர் காமிக்குது மொத்தமாக. நம்ம கூட வந்தவங்கன்னா இன்னும் இந்த பக்கமே காணும். சரி, இங்கிட்டே வெயிட் பண்ணுவோம். டோட்டல் ஹேர்பின்ஸ் எவ்வளோ? 20 ஹேர்பின்ஸ் மொத்தம். ஃபர்ஸ்ட் ஹேர்பின் 1/20. நாலு 5 வண்டி நினைக்கிறேன். 4 எடுத்து டோல்கேட்டா? சும்மா போலீஸ் நிற்கிறாங்க. இ-பாஸே இப்போ தேவையில்லையா? எடுத்ததே வேஸ்ட்டாக போச்சு இ-பாஸ். சரி, ஃப்ரீயாக கிடச்சி இ-பாஸ் தானே அப்ளை பண்ணி வச்சுருப்போன்னு வச்சோம். இ-பாஸ் எதுவும் கேட்கவே இல்லை. மேலே போயிட்டேன்னு தெரில, பட் கீழே எதுவும் கேட்கவே இல்லை. ஒரு பைக்கு வந்து 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மேலே போகிறதுக்கு. 4 பைக்கு 60 ரூபா ஆச்சு. மேலே வந்தாச்சு. பட் டைம் பார்த்திங்கன்னா வந்து 11:15 ஆகுது. எப்போவே நாங்கள் கிளம்புறது கீழே பார்த்திங்கன்னா வந்து ட்ரோன் ஷாட்ஸு, அப்புறம்
ஃபோட்டோஸ் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பேசாமல் ஒரு ட்ரிப்பு வந்து நான் பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு 4 ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு அப்படியே விட்டுருணும். இந்த விளாகு அது இதுன்னு எடுக்க போனோம்னா ஸோ முடியல. ஒரு ட்ரோன் ஷாட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு அவர் சுமந்து எடுக்கிறாரு 1 hour கரெக்டாக அதை செட் பண்ணி திரும்ப அதை இது பண்ணி எடுத்து ஒரு வழியாக அந்த ட்ரோனை தேடி பிடிச்சி ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வழியாகிடும். பட் அதை நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஜஸ்ட்னா ஒரு 20 seconds ஆர் 30 seconds தான் காமிப்போம். பட் அதை ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தா இப்போ ஒரு ஸ்பாட் மட்டும் சொல்கிறேன் 1 hourன்ட்டு, அடுத்த ஸ்பாட்டில் எடுக்கிறது எல்லாமே சொல்கிறேன் சேர்த்து பார்க்கும்போது ஒரு ½ டேயே வேஸ்ட்டு பார்த்தா அந்த ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறதே. நான் ஏற்காடில் போயிட்டு நான் என்ன பிளேஸ் பார்ப்போமா அப்படின்றதுலாம் ஐடியா இல்லை. பட் நான் முன்னாடியே வந்து ஏற்காட்டில் கொஞ்சம் பிளேஸ் பார்த்துருக்கேன். அதனால் வந்து பெருசாக வந்து ஏதாச்சும் பிளேஸ் போகணுன்ற அந்த ஆர்வம் இல்லை. ஏன்னா என்ன வந்ததுனால வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து அந்த ரோடை வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு அப்படியே போக வேண்டியதான். ரொம்ப லேட்டானதால் பார்த்தா அந்த மார்னிங் மிஸ்ட்டை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அது சூப்பராக இருக்கும். அந்த காலையில் வந்து அந்த மிஸ்ட்டில் வந்து பைக் ஓட்டுறது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். பட் அது வந்துட்டு சீரியஸாக மிஸ் பண்ணிட்டேன். பட் நைட் இருந்தேன்னா இருக்கும். பட் நம்ம நைட் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, பேசாமல் அங்கே ஸ்டே தான் பண்ண போகிறோம். பட் லாங்லேருந்து பார்க்கும்போது அந்த பிளேஸில் மிஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் அந்த பிளேஸில் போய் பார்த்தா வந்து எதுவுமே இல்லை, சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. ஏற்காடு ரீச் ஆயாச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ வந்துட்டு இதோ இங்கே இது உள்ள தான் வந்து இது உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் இந்த வாட்டி எதுவுமே ரூம் புக் பண்ணல. என்னென்னா ரீசன் வந்து செம்ம ரேட்டு ஆன்லைனில் பார்க்கும்போது. சரி அப்போ என்ன பிளான்னா வந்து சரி வந்து பார்க்கலாம் ரூமு டேரெக்டாக ரேட் கம்மியாக இருந்தால் வந்து எடுக்கலாம், இல்லைன்னா வந்து முடிச்சுட்டு நம்ம கீழே சேலமே போயிடலாம் தான் பிளான். வந்துட்டு ரூம் தேடி போகிறோம். ரூம் தேடி பார்த்தா வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக சொல்லிருக்காங்க. அதாவது 5 பேர் தங்குறதுக்கு 5000 ரூபா ஆகும். ஏன்னா வந்து ஃபெஸ்டிவல் டைம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நேரம் வந்து சம்மர் ரேட்டு, அதனால் எல்லா திங்ஸும் கையில் வச்சுட்ருக்கோம். ஸ்டில் ரூம் வந்து கம்மி ரேட்டு கிடைக்கிற வரைக்கும் லக்கேஜோடு சுற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து லேக் வந்துருக்கோம். இங்கே வந்து பார்க்கிங்கில் பைக் விட்டு லேக் போகிறோம். ஓகே, கூட வந்தவங்க வந்து இன்ட்ரோ வந்து ஸ்டாப் பண்ண பிறகு கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். அவர் இன்ட்ரோலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து பல வாட்டி கொடுத்தாச்சு. அவர் டோன் ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வெங்கட் இருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க உங்கள் சேனல் பற்றி, உங்களை பற்றி. நீங்கள் ப்ரோ இன்ட்ரோ கொடுங்க. பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து வெங்கட் Vlogs சேனல் வச்சிருக்காரு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மோட்டோ விளாகிங்லாம் பண்ணிருக்காரு. R15 பைக்கில் பண்ணிருக்காரு. கடந்த ஒரு வருடங்களாக நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ரைடு வந்து ரைடாக இல்லை, ஒரு சின்ன ஒரு குட்டி மீட் மாதிரி தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுறதா வந்து தான். இனிமேல் நிறைய ரைடு வரும். இனிமேல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லு ப்ரோ. இந்த பைக் ஆமாம், அவர் வந்து என்ன பைக் வச்சிருக்காரு விளம்பரம் போட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஜாவா பைக் வச்சுட்டு மோட்டோ விளாகிங் பண்ணிருக்காரு. சேனல் நேம் KR Moto Vlogs. அவங்க லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி. ஜாவான்னு போட்டிருக்காருன்னா ஷோரூம் ஓப்பன் பண்ண போறாரு. அடுத்து 3வது ஆள் பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்க ப்ரோ. நான் தான் Therthugal மதன். அவரு சேனல் வச்சிருக்காரு. பட் வந்து இப்பதான் மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்றாரு. கையில கேமராவோட சுத்திட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை, அப்புறமேட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி அது பேர் ஸ்கல்ப்சர் ஏதோ சொல்லுவாங்களே, அது மாதிரி பண்றது வந்து பண்ணி வீடியோ பண்ணிருக்காரு யூடியூப்ல. இப்போ வந்து ஒரு மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி சின்னதா இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் விளாக். ஆக்சுவலா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 5 யூடியூபர்ஸும் இருக்காங்க. ஆமாம், இந்த பின்னாடி இருக்கும். நம்ம பைலட் வந்து ஆரம்பிச்சிட்டாரு, பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இதுக்கு மேலே வந்து பேசாமல் என்ன பண்ண போறோம்னா இந்த லேக்கோட ட்ரோன் ஷாட் ரிவ்யூ வந்து பாருங்க. 3, 2, 1 கிடையாது, பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சு.
ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் இதில் எண்ட் பண்ணுறேன். ஏன்னா டைமிங்ஸ் ஜாஸ்தியாக போயிருது எனக்கு. ஸோ வீடியோ வந்து இதில் எண்ட் பண்ணிவிட்டு இன்னும் வந்து கொஞ்சம் பிளேஸ் போகிறோம். என்னென்ன பிளேஸ் இதில் 3 பிளேஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஏதாச்சும் பிளேஸ் போகிறது இருந்தாலும் ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் ஆகும். அடுத்து இங்கே நைட்டை வந்து இங்கேயே ஸ்டே பண்ணுறோமா இல்லை வந்து கொல்லிகள் ஸ்பேஸ் ஸ்டே பண்ணுறோமா டவுட்டில் இருக்குது. ஏன்னா வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து ரூம் வந்து எங்கேயுமே அவைலபிள் இல்லை. அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறோமா அங்கே ஸ்டே பண்ணுறோமா எந்த பிளேஸ் போகிறோன்றதுல வந்து அடுத்த எபிசோடில் வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்தி. ஓகேவா? பாய்.